நண்பர்களே, இந்த நேரத்தில் கடன் கொடுத்து மாட்டிக்காதீங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் குளிகை அப்படிங்கிற நேரம் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும். அந்த குளிகை நேரத்தில் எதை செய்தாலும் திரும்ப திரும்ப வரும். நம்ம நல்ல விஷயம் பண்ணால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதனால் குளிகை நேரத்தில் சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அதனால் இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது கூட பழகினவங்களாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரவங்களாக இருக்கலாம். கடன் கேட்பாங்க. அதாவது நமக்கு தான் மனசாட்சியே நிறைய இருக்குது. 2வது கேட்கும்போது நம்ம கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா இப்போ நம்ம அந்த ஒரு மனிதாபிமான ஒரு நிறைய நமக்கு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். அந்த நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குளிகை நேரமாக இருக்கவே கூடாது. அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் கொடுப்பீங்க. அப்போ அவங்க நீங்கள் அதாவது நீங்கள் அடிக்கடி கொடுக்குற சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதே மாதிரி இந்த கடன் வாங்குறாங்க பாருங்கள், அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வாங்கிடுவோம், கண்டிப்பாக இவங்கள்ட்ட கொடுத்துடணும், இனிமேல் வாங்கக்கூடாது. கடன் வாங்குகிற அத்தனை பேர் அப்படி தான் நினைப்பாங்க. இனிமேல் வாங்கக்கூடாது, கடன் வாங்கினா நமக்கு தான் கஷ்டம், கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த குளிகை நேரத்தில் நீங்கள் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், அடிக்கடி சூழ்நிலை அமையும். அதே மாதிரி அந்த வாங்குறவங்களுக்கும் அடிக்கடி சூழ்நிலை அந்த குளிகை நேரமாக இருந்தால் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி வாங்குகிற சூழ்நிலையும் அவங்களுக்கு அமைஞ்சிரும். அப்போ அவங்களால என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. இந்த மாதிரி குளிகையில் ஆரம்பிச்சிங்கன்னா இவங்களும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களும் ஒரு சூழ்நிலையில் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இதை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த குளிகை நேரத்தில் கடனை கொடுக்காதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா 2 பேருமே மாட்டிப்பீங்க. அதாவது கொடுத்தவங்களுக்கும் கஷ்டம், வாங்குறவங்களுக்கும் கஷ்டம், இவங்களுக்கும் கடன் ஏறிக்கொண்டே போகும். அதே மாதிரி கொடுக்குறவங்களுக்கும் சுமை அதிகமாயிரும். அதாவது அவங்க எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். இவங்க வாங்கினவங்க அவங்கள பார்த்தா ஒன்று மறைஞ்சி போகணும், இல்லைன்னா அவங்கக்கிட்ட எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் முழிக்கணும், இல்லைன்னா கொடுக்க முடியாமல் பலவித இடைஞ்சல்கள் வரும். அதனால் குளிகை நேரத்தில் கடன் மட்டும் யாருக்கும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி குளிகை நேரத்தில் கடன் வாங்காதீங்க. நேயர்களே, இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க. இது சொல்கிறது உண்மையா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணாலும் ஓகே தான், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இது நடந்த உண்மை, நடக்கின்ற உண்மை.